ஓ, என்ன செய்றீங்க? பிஷப் தாத்தா இங்க பாருங்க, இந்த லெவின் என்னோட நெத்தியில இருக்க விபூதியை அழிக்க வரான். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? ஏன் லான்சி இன்னைக்கு நெத்தியில கரியெல்லாம் பூசிட்டு வந்திருக்கா? இத பார்த்தா கரியெல்லாம் பூசிட்டு வந்த மாதிரியா தெரியுது உனக்கு? ஆமா தாத்தா. அப்ப இன்னைக்கு காலையில நீ கோயிலுக்கு போனியா? இல்ல தாத்தா, இன்னைக்கு காலையில ஏந்திரிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. நீ கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு விபூதி புதன், தவக்காலத்தினுடைய முதல் நாள். அதனால தவக்காலத்தினுடைய முதல் நாள்ல என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் தலையில் இப்படி ஒரு சாம்பல் பூசி, விபூதி அப்படின்னு சொல்றோம் நம்ம. இன்றையிலிருந்து தவக்காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளமா இந்த காரியத்தை. ஏன் விபூதி பூசுறாங்க, சாம்பல் பூசுறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நிறைய மக்கள் எப்பெல்லாம் அவங்க தபசு செய்யணும்னு நினைச்சாங்களோ, எப்பெல்லாம் தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைச்சாங்களோ, அப்போல்லாம் தலையில சாம்பலை பூசிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. தாவீது அரசர் கூட அவர் தவறு செஞ்சப்ப தன்னுடைய தலையில சாம்பலை பூசிட்டு அவர் ஆண்டவர் முன் அழுதார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தவக்காலம் என்ன செய்யணும்? நம்ம 3 காரியம் செய்யணும். 1, இதுவரைக்கும் செய்ததை விட அதிகமாக ஜெபிக்கணும். 2வது, நோன்புகள் செய்யணும். 3வது, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும். இது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்னும் அதிகமாக ஆழமாக இந்த தவசு காலம் முழுசும் நம்ம யோசிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கான தயாரிப்பு காலம், அதற்கு பேர் தான் தவசு காலம். இந்த தவசு காலத்தில் என்னென்ன சொல்லப்படுதோ அதெல்லாம் நம்ம செய்வோமா? செய்வோம் தாத்தா.